Peacemakers of Christo. உன்னுடைய திருமண வாழ்க்கை யாரோடு தொடங்கியது? ஆசீர்வாதம் கொடுப்பவர்களோடு தொடங்கியதா, அதை கெடுப்பவர்களோடு தொடங்கியதா? யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே கானாவூர் திருமணத்திலே அப்பா உம்மையும் உம் தாயையும் அழைத்திருந்தார்கள் ஆண்டவரே. அந்த கானாவூர் திருமணத்திலே நீர் மகிமையான பிரசன்னத்தோடு இருந்தீர். தேவ மாதாவே, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஜெபம் அந்த வீட்டிலே இருந்தது. இன்றைய நாளிலே சுவாமி, ஒவ்வொரு திருமண வாழ்க்கையும் உடைந்து போகிறது ஆண்டவரே. திருமணத்தை ஏற்படுத்துகிற பெற்றோர்கள் ஜாதியை பார்க்கிறார்கள், படிப்பை பார்க்கிறார்கள், பணத்தை பார்க்கிறார்கள், பேக்ரவுண்ட பார்க்கிறாங்க ஆண்டவரே, சம்பளத்தை பார்க்கிறாங்க, கவர்மெண்ட் வேலையான்னு பார்க்கிறாங்க, அவன் கருப்பா சிகப்பான்னு பார்க்கிறாங்க ஆண்டவரே. வெளி வேடக்காரர்களை ஆண்டவரே நீர் அந்நாளிலே சபித்தீர். இந்நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு திருமணமும் வெளி வேடமாக மாறுகிறது ஆண்டவரே. வெளியில நல்லபடியாக இருக்கணும்னு இந்த உலகம் நினைக்கிறது, ஒவ்வொரு திருமணம் செய்பவர்களும் நினைக்கிறார்கள். ஆனால் உள்ளமோ ஆண்டவரே கரை பிடித்த உள்ளமாக இருக்கிறது ஆண்டவரே. பாவம் நிறைந்த உள்ளமாக இருக்கிறது ஆண்டவரே. காம மோகம் நிறைந்த உள்ளமாக இருக்கிறது ஆண்டவரே. சுயநலம் தன்னலம் உள்ள உள்ளமாக இருக்கிறது ஆண்டவரே. அதன் நிமித்தம் எத்தனையோ திருமணங்கள் இன்று முறிந்து கிடக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, திருமணத்துக்கு முன்பதாக எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது, சூப்பரான மாப்பிள்ளை, சூப்பரான மனைவி என்று நினைத்தவர்கள் திருமணம் ஆன பிற்பாடு ஐயோ இவளை போல ஆள் இல்ல, அவ யாரையோ லவ் பண்றா, அவ யாரையோ லவ் பண்றான் என்று ஆண்டவரே குற்றம் சுமத்துகிறார்கள். அவனுக்கு அது சரியில்லை, இவளுக்கு இது சரியில்லை என்று குற்றம் சுமத்துகிறார்கள் ஆண்டவரே. அவங்க அம்மா அப்பா சரியில்லை, இவங்க அம்மா அப்பா சரியில்லை என்று குற்றம் சுமத்துகிற உலகமாக மாறி போய்விட்டது. பொய் சொல்லி டிவோர்ஸ் வாங்குற உலகமாக மாறி போய்விட்டது ஆண்டவரே. குடும்ப சூழ்நிலைகளுக்காக, பெற்றோர்களுடைய சந்தோஷத்திற்காக திருமணம் செய்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஆசப்பா, தங்களுடைய பண பலத்தை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று திருமணம் செய்பவர்கள் ஏராளம் ஆண்டவரே. தன்னுடைய பேக்ரவுண்டை காமித்துக் கொள்ள வேண்டும் என்று திருமணம் செய்பவர்கள் ஏராளம் சுவாமி. பேருக்காக திருமணம் செய்பவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஒரு கடமை போயிடும், ஒரு தொந்தரவு போயிடும், திருமணம் ஆயிட்டு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் என்று நினைத்து கொண்டு திருமணம் செய்பவர்கள் ஏராளம் சுவாமி. திருமணம் செய்தோம், தகாத உறவுகள் வைத்திருக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. திருமணம் செய்து திருமணத்துல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று குடிகாரன்களாக மாறினவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனைவியை கைவிட்டவர்கள், கணவனை கைவிட்டவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, இந்த நிகழ்வுல அப்பா நீயும் இல்லாமல் போனாய் ஆண்டவரே, உன் தாயும் இல்லாமல் போனாள் சுவாமி. அதன் நிமித்தமே ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே என் மகளுக்கு திருமணம் நடக்கல ஆண்டவரே, தடங்களாகவே இருக்கிறது சுவாமி. ஏசப்பா, இந்நாளிலே திருமண வாழ்க்கை என்பது ஒரு பெரிய சவாலுக்குரிய வாழ்க்கையாக மாறி போய் விட்டது ஆண்டவரே. ஏசப்பா, கணவன் மனைவிகள் நிம்மதியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, விட்டு கொடுக்கிற மனத்தன்மை இல்லை, புரிந்து கொள்கிற மனத்தன்மை இல்லை ஆண்டவரே. கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டாலும் இவனோட வாழ முடியாது, இவளோட வாழ முடியாது என்று நினைக்கிறவர்கள், கொஞ்சம் நோய் வந்தாலும் விட்டு செல்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, சந்தேக புத்தியோடு வாழ்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா, மனைவியோடு வாழ பிடிக்காமல் அவ எப்பொழுது நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறா, சண்டை போடுறா, சந்தேகப்படுறா, அவ எப்பொழுது என் பிரஸ் என்னுடைய போனை செக் பண்றா, அவன் என்ன போனை செக் பண்றான், அவன் ஏதோ மனசுக்குள்ள வச்சிருக்கிறான், இன்னொரு லெவலோடு இருக்கிறான் என்று ஆண்டவரே பலவிதமான
தீய எண்ணங்களோடு பாவ புத்தியோடு வாழ்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, இந்த திருமணம் என்பதுல தெய்வீகம் இல்ல ஆண்டவரே, பக்தி இல்லப்பா, பரிசுத்தம் இல்ல ஆண்டவரே, அமைதி இல்ல அப்பா, ஆடம்பரங்கள் தான் காணப்படுகிறது சுவாமி. ஏசப்பா, ஒவ்வொரு திருமண வாழ்க்கையும் நீர் உருவாக்கு ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ பெற்றோர்கள் சுவாமி, என் பிள்ளைக்கு வயசாயிட்டே இருக்குது ஆண்டவரே, என் மகனுக்கு வயசாகுது, என் தம்பிக்கு வயசாகுது, என் அக்காவுக்கு வயசாகுது, என் தங்கச்சிக்கு வயசாகுது, என் அண்ணனுக்கு வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலையே, ஐயோ என் குடும்பத்துல தெய்வ ஆசீர்வாதம் இல்லையா? அம்மா ஆரோக்கிய தாயே, உம்மால எங்கள் வீட்டுல அற்புதம் செய்ய முடியாதா அம்மா? குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியாதா அம்மா? பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர மாட்டார்களா? அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, வாங்கம்மா, உன் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க அம்மா, அற்புதங்களை செய்யுங்க அம்மா, நேர்த்தி கடன் வைக்கிறோம் அம்மா. அம்மா, நாங்க உமக்கு நன்றியுள்ள பிள்ளையாக இருப்போம் அம்மா, எங்களை கைவிடாதீங்க அம்மா, நோய்வாய்ப்பட்டவர்களை சுகமாக்குங்க அம்மா. ஆண்டவரே, என் தெய்வீக கர்த்தாவே, வாங்கப்பா, எங்கள் மீது கருணை கொள்ளுங்க சுவாமி. ஏசப்பா, எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் மற்ற நபர்களால் அழிந்து கிடக்கிறது ஆண்டவரே, பாவத்துல விழுந்து கிடக்கிறது சுவாமி. ஏசப்பா, நீங்க வாங்க, ஒவ்வொரு திருமணத்திலும் ஒவ்வொரு தாலி கட்டுறவர்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு தாலியை சுமக்கிறவர்களும் ஆண்டவரே, உம்மை சுமக்கணும், உம் தாயை சுமக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு திருமண வாழ்க்கையிலும் உடைய பரிசுத்தத்தை வையுங்க, வாழ்க்கையை வையுங்க, வளர்ச்சியை வையுங்க, கிருபையை வையுங்க, குழந்தை பாக்கியத்தை வையுங்க, கடன்களை தீருங்க ஆண்டவரே, தொழில் வளர்ச்சியை கொடுங்க, பிரச்சனைகளை அகற்றி போடுங்க, பொறுமையை கொடுங்க, ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மையை வையுங்க ஆண்டவரே, என்னாலும் தாழ்ந்து போகிற மனத்தன்மையை வையுங்க, கோப ஆக்கினைகளை அகற்றி போடுங்க, எதிர்த்து பேசுற வாய்களை மூடி வையுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. இயேசுவே, அம்மா தாயே, ஒவ்வொரு கணவனையும் மனைவியையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்யனார் கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்க பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா
இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், அது உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், சட்டை, டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம், அது வேஸ்டா கிடக்கலாம், பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால், நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசு உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள், வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.